அபூ சுஃபியானும் அவருடைய கூட்டத்தார்கள் இந்த ஹவுரா என்ற இடத்தை அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இதை கண்ட மாத்திரத்தில் இந்த இரண்டு சஹாபிகளும் மிக வேகமாக மதீனாவிற்கு திரும்பி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இதை தெரிவிக்கிறார்கள். அபூ சுஃபியான் அவர்கள் மிகுந்த லாபங்களோடு ஏறக்குறைய 50,000 தங்க காசுகளுக்கு பொறுமானம் உள்ள வியாபார சரக்குகள், அது மாத்திரமல்ல 1000 ஒட்டகைகளின் மீது அந்த வியாபார சரக்குகள் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் 40 வீரர்கள் தான் பாதுகாப்பிற்கு செல்கிறார்கள் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் பெருமானாருக்கு கொடுக்கிறார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் அங்கே குழுமி இருந்த சஹாபிகளை மாத்திரம் அழைத்து கொண்டு அந்த அபூ சுஃபியானுடைய கூட்டத்தை வழிமறிப்பதற்காக சென்று விடுகிறார்கள். மதீனாவிலிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்ற அந்த சஹாபிகளுடைய எண்ணிக்கை 313 பேர். இதிலே மக்காவிலிருந்து வந்த முஹாஜிருடைய எண்ணிக்கை 82 என்றும், மதீனாவிலே உள்ள அவுஸ் கோத்திரத்தார்கள் 61 பேர் என்றும், ஹஸ்ரஜ் கோத்திரத்தார்கள் 170 பேர் என்றும், ஆக மொத்தத்தில் 313 பேர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொற்பமான ஆயுதங்களை கொண்டு, ஏனென்று சொன்னால் பெரிய போருக்கு அவங்க போகவில்லை, பத்ர் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொற்ப படையோடு, பலம் குன்றிய அந்த படையோடு இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்த அந்த ஆயுதங்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் 2 குதிரைகள் இருந்தது என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எத்தனை குதிரைகள்? அந்த சமயத்தில் 2 குதிரைகள், ஏறக்குறை 70 ஒட்டகங்கள். இவைகள் தான் கால்நடைகள். ஒட்டகங்கள்ல 1 பேர் அல்லது 2 பேர் 3 பேராக பயணித்து இந்த இடத்துக்கு செல்றாங்க. இந்த நேரத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களும் மர்சத் இப்னு அபி மர்சத் அல் கனவி என்று சொல்லக்கூடிய சஹாபியும் ஆக பெருமானாருமாக 3 பேர் ஒரு ஓட்டத்தில் போறாங்க. இவங்க எல்லாம் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூ சுஃபியான் அவருக்கு நபிகள் பெருமானாருடைய இந்த நடமாட்டம் அவருக்கு தெரிந்து விடுகிறது. எப்படி தெரியுது என்று சொன்னா, அங்கே வழியில் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதரை வழிமறித்து கேட்கிறாரு, இங்கே யாராவது வந்தாங்களான்னு கேட்கும் பொழுது உடனே அவங்க சொல்றாங்க, யாரும் வரையில்லை, ஆனால் 2 நபர்கள் மாத்திரம் வந்து தங்களுடைய அந்த கால்நடைகளுக்கு இன்ன இடத்துல அவங்க நீர் ஊட்டுனாங்க, அதை நாங்கள் பார்த்தோம் சொன்னோடனே உடனே ஏற போறாங்க. அங்கே போனால் அரபுகளுடைய அறிவை யோசிக்க வேண்டும். ஒரு வகையில் அல்லாஹ்வின் ரசூலின் விஷயத்தில் மடையர்களாக இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை அவர்கள் அவதானிப்பதில் மிகவும் சிறந்தவர்கள். அபூ சுஃபியான் நேர போறார். இந்த இடத்துல வந்து அந்த குதிரையினுடைய அந்த கழிவு சாணம் அங்கே கிடைக்கிறது. அதை கிண்டி பார்க்கிறார். அதில் ஒரு ஈத்தப்பழ கொட்டை இருக்குது. அந்த கொட்டையை வச்சு சொல்றாரு, இந்த ஈத்தப்பழம் மதீனாவில் உள்ள ஈத்தப்பழம். எப்படி? இந்த ஈத்தப்பழம் மதீனாவில் உள்ள ஈத்தப்பழம். எனவே இந்த மதீனாவிலிருந்து யாரோ வந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு நேராக பத்ரின் வழியாக செல்வதற்கு பதிலாக வேறு வழியாக மாற்றி அவர் நேராக சென்று விடுகிறார். இதற்கு இடையில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், லம்லம் இப்னு அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு கூலியை கொடுத்து நேர மக்காவிற்கு சென்று நம்முடைய இந்த வியாபார கூட்டம், வர்த்தக கூட்டம் பெருமானார் முஹம்மது அவர்களாலே தாக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது, எனவே நீங்கள் படையை திரட்டி கொண்டு காப்பதற்காக, நம்முடைய பொருள்களை காப்பதற்காக, ஏனென்று சொன்னால் குறைஷிகளுடைய பொருள் செல்வம் எல்லாம் இங்கே இருக்கிறது, அவருடைய வியாபார பொருள் இருக்கிறது, எனவே காப்பாற்றுவதற்காக நீங்கள் சென்று நீங்கள் அலையுங்கள் என்று உடனே அந்த பக்கம் ஒற்றர் அனுப்புகிறார். ஒரு புறத்தில் தான் பாதையை மாற்றி விடுகிறார், இன்னொரு புறத்தில் ஏதாவது அசம்பாவிதங்கள் வந்தால் தனக்கு உதவிக்கு ஆள் வேண்டும் என்பதற்காக மக்காவிற்கு செய்தி அனுப்புகிறார். அவர் என்ன செய்கிறார், அந்த லம்லம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றர் மக்காவிலே சென்று பத்துனில் வாதி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தன்னுடைய ஒட்டகத்தினுடைய மூக்கை அறுத்து தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கிழித்து கொண்டு குறைஷிகளுக்கு ஏற்பட்ட நாசமே என்று அவர் அப்படி கூக்குரல் இடுறார். முகம்மது உங்களுடைய பொருள்கள் எல்லாம் அழிக்க போறாரு, எனவே நீங்க உடனே சென்று காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார். அங்கே மக்காவிலே ஒரு பெரும் படை திகழ்கிறது, பெரும் படை திரள்கிறது. ஏறக்குறைய அந்த ஏலத்தில் மாத்திரம் 1300 பேர்கள் அங்கே திரள்கிறார்கள். 100 குதிரைகள் இருக்கிறது, 600 கவச ஆடைகள். அவருடைய கவச ஆடைகள் மாத்திரம் 600 இருக்குது. எல்லோரும் என்ன செய்யறாங்க, அபூஜஹலுடைய தலைமையில் நேராக அந்த மதீனாவுடைய பாதையை நோக்கி வர்றாங்க. மதீனாவிலிருந்து மதீனாவை நோக்கி வரக்கூடிய அபூஜஹலுடைய படை ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்கிறது.
அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டம் தப்பித்து சென்று விடுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேறியதெல்லாம் அபூ சுஃபியானுடைய வர்த்தக கூட்டத்தை அவர்கள் வழிமறிப்பதற்காகவே தவிர இவ்வளவு பெரும்படையை சந்திப்பதற்கு தயாரா இல்லை. இந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏறக்குறைய தஃபிரான் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து அவங்க இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் குறைஷிகளுடைய பெரும் படையை பற்றிய தகவல் நபிகள் பெருமானாருக்கு கிடைக்குது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பில் வந்து ஒரு கவலை ஏற்படுது. ஏன்னு சொன்னால் எல்லா சஹாபிகளையும் அழைத்துட்டு வர இல்லை. நிறைய சஹாபிகள் இதற்கு முன்னால் தற்காப்பு யுத்தம் நடந்த நேரத்தில் எல்லாம் பெருமானார்கள் போரே இல்லாமல் திரும்பி இருக்கிறாங்க, ஒரு பயம் ஊட்டுவதற்காக, நாங்களும் பலமாக இருக்கிறோம் என்று காட்டுறதற்காக வேண்டி. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை என்பதனாலே நிறைய சஹாபாக்கள் மதீனாலே இருக்கிறாங்க. பெருமானாரோடு வந்த இந்த சிறிய படையெல்லாம் அந்த வர்த்தக கூட்டத்தை வழிமறிப்பதற்காக இந்நிலையில் தஃபிரான் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 படையை பற்றிய அந்த தகவல், ஒன்று அபூ சுஃபியானுடைய அந்த படை தப்பித்து சென்று விட்டதையும், அபூஜஹலின் தலைமையில் பிரம்மாண்டமான படை வருகின்ற செய்தியும் தஃபிரானில் வைத்து நபிகள் பெருமானாருக்கு கிடைக்கிறது. இந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போக முடியாது. திரும்பி போனீங்க என்று சொன்னால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா யகூதிகள் மற்ற கோத்திரத்தார்கள் அனைவரும் இஸ்லாத்தை மிகவும் தூசணமாக மதித்திடுவார். முகமது பலம் இல்லை, எனவே குறைஷிகளை பயந்து திரும்பிட்டார் என்கிற ஒரு நிலை ஏற்படுவிடுமையானால் இஸ்லாத்தின் எதிர்காலத்திற்கே ஒரு கேவலம் ஏற்பட்டுவிடும், இஸ்லாத்தின் எதிர்காலத்திற்கே ஒரு சங்கடம் ஏற்பட்டுவிடும் என்கிற நிலையில் நபிகள் பெருமானுடைய கல்வில இவ போரிட்டு ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம். அதே நேரத்தில் சஹாபிகள் இடத்தில் நாம் அவர்களுடைய ஆலோசனை செய்ய வேண்டும் அல்லவா, எனவே அங்கேயே ஒரு ஆலோசனையை நிகழ்த்துகிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, என்ன செய்ய நினைக்கிறான். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு வீர உரையை பேசுகிறாங்க. அடுத்து உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இவங்க ஒரு வீர உரையை பேசுகிறாங்க. இந்த 2 பேரும் பேசியதற்கு பின்னால் மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் பேசுகிறார்கள். பேசக்கூடிய நேரத்தை சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் நபிகள் பெருமானாரை விட்டு எந்த நேரத்திலும் நாங்கள் வந்து தூர ஓடிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு காட்டக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தில் ஒரு இடத்துக்கு போருக்கு போகிறாங்க பனு இஸ்ராயல்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் போர் செய்ய சொல்கிறாங்க. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்களும் உங்கள் அல்லாவும் போய் போர் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போர் செய்ய மாட்டோம், இங்கேயே உட்கார்ந்துக்குருவோம், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்களும் உங்கள் அல்லாவும் போய் போர் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா மூசா இன்னா லன் நதுகுலஹா அபதன் மா தாமு ஃபீஹா, அந்த எதிரிகள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய காலமெல்லாம் நாங்கள் நுழைய மாட்டோம். ஃபதுஹப் அன்த வ ரப்புக, நீங்களும் உங்களுடைய நாயகம் செல்லுங்கள், ஃபகாத்திலா, நீங்கள் 2 பேரும் போர் செய்யுங்க, இன்னா ஹாஹுனா காயித், நாங்கள் உட்கார்ந்துக்கிறோன்னு சொன்னாங்க. இதை சொல்லி காட்டிட்டு, நாயகமே இப்படி நாங்கள் ஒரு காலமும் சொல்ல மாட்டோம், மூசா நபியுடைய கூட்டம் சொன்னதை போன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் நிச்சயமாக சொல்ல மாட்டோம். நாயகமே உங்களுக்காக என்னுடைய உடல் பொருள் அனைத்தையும் நாங்கள் தத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்தில் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுறாங்க, துஆ செய்றாங்க. ஆனால் இந்த பேசிய 3 பேருமே மக்காவாசிகள், அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப், மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரும் முஹாஜிர்கள். இவங்களுக்கு பற்றி எந்த பிரச்சனையும் ஏண்டா, இவங்க தான் ரசூலுல்லாஹி அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய உடல் பொருள் ஆவி சொத்துக்கள் அனைத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்களே. இப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணம் எல்லாம் அன்சாரிகளுடைய எண்ணம் என்ன? ஏனென்று சொன்னால் மதீனாவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒன்று ஏற்படுமையானால் மதீனாவிற்கு உள்ளால் பாதுகாப்பு அளிப்பதற்கு மாத்திரம்தான் அகபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த விஷயத்தில் எனக்கு நீங்கள் ஆலோசனை கூறுங்கள் என்று மீண்டும் சொல்கிறார்கள். இதை புரிந்து கொண்ட அன்சாரிகளுடைய பெருந்தோழர் உடனே எழுந்து அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாக சந்தேகப்பட வேண்டாம். என்றைக்கு எங்களிடம் நீங்கள் வந்து அல்லாஹ்வாகிய உங்களையும் உங்களுடைய அல்லாஹ்வையும் உங்களையும் நாங்கள் என்று ஏற்றுக்கொண்டு விட்டோமோ அன்றிலிருந்து நீங்கள் எதை சொன்னால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் சென்று நாங்கள் குதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாயகமே நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்கள் உடல் பொருள்கள் அனைத்தையும் உங்களுக்கு நாங்கள் சித்தமாக வைத்திருக்கிறோம் என்று
சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வீர உரையாற்றுகிறார்கள். நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மகிழ்ச்சி அடைந்து விட்டு ஆனந்தம் அடைந்து விட்டு சொல்கிறார்கள், வல்லாஹி லாகின் அல்ஆன அன்துரு இலா மசாரி அல் கௌம். இப்போதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரகசியத்தை வெளியில விடுறாங்க. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு வாக்களித்திருக்கிறான். 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை உங்கள் கைவசம் ஒப்படைப்பேன் என்கிற வாக்கை கொடுத்திருக்கிறான். ஒரு கூட்டம் அபூ சுஃபியானுடைய கூட்டம், இன்னொரு கூட்டம் பத்ரை நோக்கி வந்துட்டு கொண்டிருக்கக்கூடிய குறைஷிகளுடைய அபூஜஹலின் கூட்டம். 2இல் ஒன்று உங்கள் கையில் கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். எனவே அந்த வாக்குறுதி உண்மையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்களை நாம் நேரிடக்கூடிய போரில் யார் யார் எங்கே செத்து மடிவார்கள் என்பதை இங்கிருந்து நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய தலைமை சாமானியமான தலைமை அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு உள்ளமை நம்முடைய கற்பனைக்கு உள்ளால் உட்படுத்த முடிகின்ற ஒரு உள்ளமை அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் மறைத்து வந்திருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் வெளியாக்கி இருக்கிறான். நடக்கப் போகின்ற ஒரு போர், அந்த போரில் யார் யார் வெட்டப்படுவார்கள், எங்கே வெட்டப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இங்கிருந்து பார்க்கிறேன் என்று நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தஃபிரான் என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான இடத்திலிருந்து மிகவும் உத்வேகத்துடன் அல்லாஹ்விற்காக அவன் தூதருக்காக இந்த போரை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். பத்ர் என்ற அந்த இடத்தை நோக்கி செல்கிறார்கள். இந்த புனிதமான இந்த பத்ரில் தான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிற்கான முன்னேற்பாடுகளை செய்கிறார்கள். பகலாக தன்னுடைய தோழர்களுக்கு அவர்கள் ஆலோசனை வழங்கியவர்களாகவும் ஒரு போர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ராஜ தந்திரத்தை எல்லாம் வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாட்ஸ்மேன் தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய இல்லங்களிலே, தங்களுடைய அலுவலகங்களிலே, தங்களுடைய ஓய்வகங்களிலே இருந்து கொண்டு போர்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளபதியாக பத்ரிலே வலம் வருகிறார்கள்.